நம்ம ஆராதிக்க போகிறோம். ஏன்னா எவருக்கும் இல்லாத ஸ்லாக்கியத்தை நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை எவ்வளவாய் நாம் அவருக்கு நன்றி சொன்னாலும் அது போதவே போதாது. ஆமென். இந்த நாளில் ஸ்பெஷலாக ஒரு காரியம் சொல்லணுன்னா, நான் எடுத்திருக்கிற பாடல்களை எப்படி எடுத்திருக்கிறேன்னா, ஆண்டவரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆமென். நான் 2வது பாடல சிலுவை சுமந்தோராய் ஆண்டவரே நாங்கள் சீஷராகுவோம். எப்படின்னா சீஷர்கள் எல்லாரும் எப்படி என்ன பண்ணாங்கன்னா, எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் பின்னாடி போனாங்களாம். ஆமென். 3வது பாட்டு பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, உங்ககிட்ட நான் பரிசுத்தத்தை தான் ஆண்டவரே கெஞ்ச போகிறேன். ஆமென். 4வதா என் கூடவே இருங்க ஆண்டவரே. நான் ஏன் இந்த பாடல்கள் எல்லாம் அப்படி வரிசையாக சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் என் கூட புரிந்தவர்களாய் பாடணுன்றதுக்காக தான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் ஆண்டவரே உம்மை நான் துதிக்க போகிறேன். ஆண்டவரே எனக்குள்ள எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்க போகிறேன். ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆண்டவரே சிலுவையை சுமக்க போகிறோம். ஆண்டவரே அப்படின்னா பாடுகளை சுமக்க போகிறோம். ஆண்டவரே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நேரத்தில் பரிசுத்தத்தை நாங்கள் உங்களிடத்துல கெஞ்ச போகிறோம். ஆண்டவரே வேறு நேரத்தில் நம்மளால் கெஞ்சவே முடியாதான். ஆமென். நம்ம இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஆனால் நீங்கள் மற்ற நேரத்தில் போய் கர்த்தரை அப்படியே நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? அதுனது நேரத்தில் அதுனதுனுடைய வேலையை நேர்த்தியாக செய்யணும். ஆமென். நீ வேலை செய்கிறியா, அந்த இடத்துல உண்மையாக வேலை செய். நீ இங்கே ஜெபம் பண்ணுறியா, நீ உண்மையாக ஜெபம் பண்ணு. அப்போ இது பரிசுத்தத்தை கெஞ்சறதுக்கான இடம். ஆமென். இப்படி உணர்ந்தவர்களாக தான் நாம் பாட போகிறோம். ஆமென். ஆண்டவரே என் கூடவே இருங்க. ஆண்டவரே என் பக்கத்திலே இருங்க. ஆண்டவரே எப்போ நீங்கள் பரிசுத்தத்தை கேட்டால் மாத்திரம்தான் அவர் உங்கள் கூடவே இருப்பார். ஆமென். நானும் என் நண்பரும் இன்னைக்கு பேசிகிட்டு இருந்தோம். ஒரே காரியம்தான், ஏடா இந்த குண்டு உழற வரைக்கும் நம்ம குண்டு வருதா இல்லை ஏதாவது ஒன்று நடக்குதா நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஒன்ஸ் விழுந்துச்சுன்னா நம்மளால் பேச முடியுமா? பேசுறதுக்கு நாம் இருப்போமா? ஹல்லேலூயா. பேசுறதுக்கு நாம் இருக்க மாட்டோம்ல. உழற வரைக்கும் தான் டைம். ஆமென். உழற வரைக்கும் தான் டைமு. ஊழ்ந்துருச்சுன்னா நம்ம பேசுறது இருக்கவே மாட்டோம். விச் மீன்ஸ் ஸ்டில் God is with us. Hallelujah. கர்த்தர் இந்த நேரம் வரை எங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பல பேருக்கு ஒருவேளை அநேக வெதர் சூழ்நிலைனால வர முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நேரம் வர கர்த்தர் அவரை நான் பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிறதுக்கான நேரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தோடு ஆராதிக்கிற இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ஆர்டரோடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கர்த்தர்கிட்ட கெஞ்சி கேட்க போகிறோம். ஏசப்பா இந்த குறைவான நேரத்தில் ஆண்டவரே இந்த ஆர்டரில் தான் ஆண்டவரே நான் உங்களை ஆராதிக்க போகிறேன். நான் இப்படி தான் இருந்தேன். இதை உணர்ந்தவர்களாக நாம் என்ன பண்ண போகிறோம்? பாட வரோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் நான் விளக்க போகிறதில்லை. எந்த சூழ்நிலையும் நான் விளக்க போகிறதே இல்லை. 73ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற 73வது சங்கீதம் 73:26, என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்காளியுமாயிருக்கிறார். இதோ உன்னை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பர். எனக்கோ தேவனே அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தரையாக ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமென். உம்முடைய நம்பிக்கையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் என் வாழ்க்கையில் செஞ்ச கிரியைகளையும் நான் அப்படியே சொல்லி உலாவி வர்றதுக்கு ஆண்டவரை என்னை இந்த இடத்துல நீங்கள் வச்சிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே
நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாழ்வையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எந்த வேலையிலும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே இந்த நம்ம அடுத்த பாட போகிற பாடலை இசப்பா, நான் உமக்கு ஊழியம் செய்கிறவர்களாக ஆண்டவரே நீங்கள் என்ன வைக்க போகிறீர்கள் ஆண்டவரே. ஆமென். எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்க? ஊழியம் செய்வர்களாக வைக்க போகிறீங்க ஆண்டவரே. உமக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சிலுவையை தூக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே உமக்காக நாங்கள் சிலுவை தூக்க போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எப்படிப்பட்ட பாடுகளையும் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் ஆண்டவரே நாங்கள் சகித்து கொண்டு ஆண்டவரே உமக்காக ஓட போகிறோம் ஆண்டவரே. அப்படி சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாராக. ஆமென். நீங்கள் முழு இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக ஆண்டவரை நாங்கள் சிலுவையை சுமப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சிந்தனையில் கூட ஆண்டவரை நாங்கள் தாழ்மையாக இருப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாடுகளிலும் ஆண்டவரை நாங்கள் சந்தோஷப்படுவோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் வைத்திருக்கிறது ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஆண்டவரே. ஆமென். ஏன்னா மீதி எல்லா காரியத்தையும் அவரே பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே யார் வேணும்னாலும் எங்களை எது வேணும்னாலும் சொல்லலாம் ஆண்டவரே. சொந்தம் பந்தங்கள் ஆண்டவரே எங்களை சொல்லால் கொள்ளலாம் ஆண்டவரே. மாற்றோர் சதி செய்து ஆண்டவரே எங்கள் பெயர்களை கெடுக்கலாம்.
இது எல்லாம் யாருக்கு நடந்துச்சு தெரியுங்களா? இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின எல்லாருக்குமே இது நடந்துச்சு. ஆமென். நீங்க வேதத்துல யாரை குறித்து படிச்சாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் இது நடந்துச்சு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவரை இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருது ஆண்டவரை. மறைமுகமாய் எத்தனையோ தவறுகளை நாங்கள் செஞ்சிருக்கலாம் ஆண்டவரை. அதை நீங்கள் ஒப்பு கொடுத்து அறிக்கை எடுக்கிற அளவுக்கு தைரியம் மாத்திரம் இருந்தா போதும். மீதி எல்லாம் என்ன பண்ணுவாரு? அவரே தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசுவே, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வினில் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். அவரே தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சீஷன் என்பவன் குருவை போலவே வா. ஆமென். கர்த்தர் எப்படி நம்மளை படைச்சிருக்கிறாரா ஒவ்வொருத்தரையும் அவரை போலவே நம்மை படைத்து அவருக்காகவே நம்ம வைத்திருக்கிறாராம். ஆமென். தனக்காய் வாழாமல் தன்னையும் தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே அவருக்காக வாழ்ந்ததே இல்லையா? ஹல்லேலூயா. அவருக்காகவே அனைத்தையும் இழந்தா கூட அதை நான் எப்படி எண்ணுவேன்? ஆண்டவரே மகிமைன்னு எண்ணுவேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிற கிருபை மிகவும் பெருசு. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை உம்முடைய கிருபை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியமும் உம்முடைய கிருபை. ஆண்டவரே, ஆண்டவரே அதை நான் ஆண்டவரே நித்தமும் காத்து கொள்ள எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். ஆமென். நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும். என்ன வேணும்? அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆமென். நம்ம என்ன பண்ண போறோம்? பரிசுத்தத்தை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்க ஆண்டவரே தவறிய ஒரு காரியம் ஆண்டவரே, அநேக நேரத்தில் ஆண்டவரே, அநேக நேரத்தில் தவறுகிற காரியம் ஆண்டவரே பரிசுத்தம். இசப்பா முடிதல நாங்க தயவாய் ஆண்டவரை கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஆண்டவரே, ஆண்டவரே ஜொலிக்கின்ற சுத்த ஜோதியே ஆண்டவரே, ஆண்டவரே அப்படிப்பட்ட கூட்டத்தில் எங்களை நீங்க சேர்த்துக்க போறீங்க ஆண்டவரே. ஆமென். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் முழு இருதயத்தோடு கேட்கிற ஒவ்வொருவருடைய ஆத்மாவிலும் ஆண்டவரே இன்னைக்கு நீங்க பரிசுத்தத்தை அருள போறீர்கள் ஆண்டவரே. ஆமென். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு நீங்க கேட்கிறத எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய நீங்க அப்படியே நம்முடைய பரமபிதா நாம் ஒவ்வொருவருக்கும் செய்கிறாராம். ஹல்லேலூயா. நாமளே மீன் கேட்டால் பாம்பை தருவாருண்டோ? மீன் கேட்டால் பாம்பை யாராவது தருவீங்களா உங்களுடைய பிள்ளைகளுக்கு? உலக பிரகாரமான மனுஷன் நீங்களே உங்க பிள்ளைகளும் உங்களை சார்ந்தவர்களும் ஒரு சின்ன காரியத்தை செய்துட்டா பெருமை அடைந்து கொள்ளுகிற காலத்தில் இருக்கிறோம் நாம. ஆமென். ஆமென். அதை நாம சந்தோஷப்படுத்துகிறோம். என் பிள்ளைக்கு கிடைக்க எல்லா காரியமும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா, உங்களையும் என்னையும் படைத்த பிதா. நான் வசனத்துல படிச்ச சங்கீதம் 94 Hallelujah. Thank you Jesus. Hallelujah. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் ஒருவேளை எப்படியோ மோசமான காரியங்கள் எல்லாம் நடக்குது ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலையோ ஆண்டவரே நீங்க என்ன கொண்டு போயிட்டீங்க ஆண்டவரே, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேணுமா? இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு கூட நம்ம மனசுல சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ. ஹல்லேலூயா. உங்களை உண்டாக்கினவர் உங்களை காணாரோ? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? உங்களை அழைத்ததின் நோக்கத்தை
உங்களை அறிந்தவர், உங்கள் அழைப்பின் சத்தத்தை கேட்டவர், உங்களை இந்த நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிற தேவனுக்கு உங்களை நடத்த அவருக்கு போதுமான எல்லா காரியம், போதுமான எல்லா கிருபையும் தர உங்களுக்கு சித்தமா இருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே என்னை தனிமைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே என்னை வேதனையில் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்களோ? இல்ல, மீன் கேட்டாய் பாம்பை தர பெற்றோர்கள் இல்ல. உனக்கு ஒண்ணுன்னு நினைச்சா அதற்கு முன்கூட்டியே அவர் வந்து உன்னை காப்பாத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ? மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ? பொல்லாதோர் கூட செய்திடா நலம் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீதா நலம் அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீரும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேலையில் ஆடி யார் நெஞ்சம் பாரீரோ? என்ஜோர் ஆண்டவரே, யுவேலையில் ஆடி யார் நெஞ்சம் பாரீரோ? அருவியே யுவேலையில் ஆடி யார் நெஞ்சம் பாரீரோ? சுத்த சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்த விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நேச பாவினாதையா, தேவாயிரக்கும் செய்ய. அப்படியே கெஞ்சுங்கள, கர்த்தர்கிட்ட கெஞ்சுங்க. I will beg you Lord. தேவாயிரக்கும் செய்ய மாட்டீரோ? பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீரும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேலையில் ஆடி யார் நெஞ்சம் பாரீரோ? அருவியே யுவேலையில் ஆடி யார் நெஞ்சம் பாரீரோ? பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளதன் கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளதன் கோலத்தை. மனநொந்து வருந்துகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து வருந்துகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீரும் சுத்த ஜோதியே, அருவியே யுவேலையில் ஆடி யார் நெஞ்சம் பாரீரோ? அருவியே யுவேலையில் ஆடி யார் நெஞ்சம் பாரீரோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்மிடத்துல பரிசுத்தத்தை கெஞ்சுறோம் ஆண்டவரே, உம்மிடத்துல பரிசுத்தத்தை கெஞ்சுறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியா அவர். யார் அவரு?
நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சுத்தத்தை விரும்புகிற சுத்த ஜோதி அவர். ஆண்டவரே வாரும் ஆண்டவரே, தந்தையே என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க பாருங்க ஆண்டவரே, என்னுடைய பாழான உள்ளத்தை நீங்க பாருங்க ஆண்டவரே. நான் செய்யற தவறு ஆண்டவரே மற்றவர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன். அததான் சொன்னேன், நீங்க உங்களுடைய தைரியத்தோடு ஆண்டவரே என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிற தைரியம் மாத்திரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஆண்டவரே என்னுடைய அந்தரங்கத்துல என்னுடைய யோசனையில ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையில ஏசப்பா நான் உமக்கு அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுக்கிற தைரியத்தை எனக்குள்ள வர வைக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே சுத்தத்தை விரும்புகிற சுத்தம் ஜோதியே, விரும்பாத அசுத்தத்தை எல்லாவற்றையும் நீக்குகிற பரிசுத்த ஆவியே எங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. எல்லாரும் சொல்லலாம். பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து வருடுகிறேன். என்னுடைய காரியத்தை காண்டவரே பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து வருடுகிறேன். ஆண்டவரே இந்த நாள்ல வரையில ஆண்டவரே நான் செய்த பாவத்திற்கு இசப்பா நான் மனம் நொந்து வருடுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நான் உண்மையாய் உம்மிடத்தில் ஆண்டவரே உண்மையோடு உம்மிடத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கைகளை உயர்த்துறேன் இசப்பா. ஆண்டவரே நான் செய்த காரியம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆண்டவரே ஒருவேளை தவறுதலா என் மேல் சுமத்தப்பட்ட பாவம் எல்லாம் ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் இசப்பா உமக்கு ஆண்டவரே உமக்கு நேராய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மனம் நொந்து வருடுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே இந்த உலகத்துல வாழறதுக்கு உங்களுடைய துணை இல்லைன்னா ஆண்டவரே எங்களால் வாழவே முடியாது ஆண்டவரே. பல பேர் பல விஷயங்களை நினைப்பாங்க, கர்த்தரை அறியாதவர்கள் நினைப்பாங்க பணம் இருந்தா போதும் வாழ்ந்துடலாம். இல்ல, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ஆண்டவரே நான் நல்லா இருந்தா என் கூட இருக்கிறவங்களுக்கு கூட பிடிக்கல ஆண்டவரே. ஆண்டவரே நான் நல்லா இருந்தா ஆண்டவரே ஆண்டவரே என்னை சார்ந்த யாருக்குமே பிடிக்கல ஆண்டவரே. ஒருவேளை நீங்க உயர்த்தினா கூட ஆண்டவரே என்னை எத்தனையோ பேர் சபிக்கிறாங்க ஆண்டவரே. இதெல்லாம் வச்சு நான் வாழணும்னா எனக்கு உங்க துணை வேணும் ஆண்டவரே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. எவ்வளவு நிந்த, எவ்வளவு அவமானத்தை, எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளவாய் நொறுக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நாமத்தை நாம யாராவது விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நாம ஒருத்தரும் விட போறதே இல்லை ஏசப்பா. நாங்க ஒருத்தரும் விட போறதே இல்லை ஆண்டவரே. உங்க இடத்துல இருந்து நாங்க பரிசுத்தத்தை பெற்றுக்காம விட போறதே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவ இல்லை எங்கிலும் என்னை சுத்தி ஆண்டவரே விசுவாசத்தோடு கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே
ஆண்டவரே என்னை சுத்தி உம்முடைய பரிசுத்த வேலையை போடுங்க ஆண்டவரே, என்னை சுத்தி உம்முடைய பரிசுத்த வேலையை போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை சுத்தி உம்முடைய பரிசுத்த வேலையை போடுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில ஏசப்பா உம்மிடத்துல நாங்க பரிசுத்தத்தை கெஞ்சுறோம் ஆண்டவரே. மனுஷனால் கூடாத காரியங்களும் ஆண்டவரே, எல்லாவற்றும் ஆண்டவரே நிர்மூலம் ஆக்கக்கூடிய காரியங்களும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அவற்றை நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் மாத்திரம் இல்ல, உன்னை வானிலிருந்தும் பூவிலிருந்தும் கீழே இருந்தும் மேல நீ கடலின் ஆழிக்குள்ள போனாலும் உன்னை காப்பாத்துகிற தேவன். சாட்சி யோனா. ஹல்லேலூயா. சாட்சி யாரு? யோனா. நீங்க வானத்துல நோக்கி பார்த்து ஏதாவது நம்ம மேல ஊந்துரும் நீங்க நினைச்சினாலும் அதை காத்து கொள்ளுகிற தேவன் நம் தேவன். ஆமென். வானத்திற்கும் தேவனாயிருக்கிறார், பூமிக்கும் தேவனாயிருக்கிறார், அவர் ஆழிக்கும் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்ண கேட்க போறோம். துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவ எல்லை எங்கிலும் Thank you Jesus, thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே நாங்கள் வேற எதையும் கேட்கல ஏசப்பா, பரிசுத்தத்தை மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை மாத்திரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தா போதும். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கணும்னா என்ன நடக்கும்? அவர் நம் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே இடறுகிற காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் பக்கத்திலே இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே நாங்கள் இடராதபடி ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எல்லாவற்றிலும் நீர் காத்து நடத்துகிற தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, என் கூடவே நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. என் பக்கத்திலே ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட சோதனையோ எப்படிப்பட்ட வேதனையோ வந்தாலும் கூட ஆண்டவரே எங்களை அணுகவே அணுகாத ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Amen. Amen. Thank you. நன்றி தகப்பனே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. சந்தோஷமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சத்தமே வரலையே. சந்தோஷமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. எனக்கா நீதிமான்கள் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட மீண்டும் ஒரு விசையாய் கர்த்தருடைய சமூகத்தில் சபையாய் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட சபையின் அறிவிப்புகளுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்லலாம். இந்த நாளில் யாராவது நான் புதிதாக இந்த சபையின் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யாராவது இருக்கிறீங்களா புதிதாக வந்தவங்க? இல்லை. ஓகே. கர்த்தர் இன்னும் அதிகமாய் நம்மை ஓடச் செய்வாராக. அநேக ஆத்துமக்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளாய் நம்மை பயன்படுத்தி அநேகரை நம்ம பாடினபடி கர்த்தருடைய சீஷர்களாய் மாற்றுவாராக. இப்பொழுதும் கூட நாம் இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற சபையின் பிள்ளைகளை நாம் வாழ்த்த போகிறோம், ஆசீர்வதிக்க போகிறோம். மார்ச் 29 சிஸ்டர் ஷெர்லின் பிரதீபா அவங்க வந்துட்டு 29 பிறந்த நாளை காண்கிறாங்க. அதோடு கூட 31 அம்மா தமிழ் அரசி சிஸ்டர் கெஸ்ஸியாவுடைய தாயார் அவர்களுக்கு பிறந்த நாள் இருக்கிறது. ஸோ இவர்களை கூட நாம் வாழ்த்து போகிறோம், ஆசீர்வதிக்க போகிறோம். வேறு யாராவது உங்களுடைய பெயர் கொடுக்காம அல்லது நீங்கள் உங்கள் வருகிற வாரத்தில் உங்களுக்கு திருமண நாளோ பிறந்த நாளோ இருக்குமே என்றால் நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை ஆசீர்வதிக்கவும். பிரதர் முத்து அவங்க இவர்களுக்காக ஜெபிப்பாங்க. நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி பிரதர் பூன் அவர்கள் இவங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம அப்படியே இவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆராதிக்க நீர் கொடுக்க நல்ல தருணத்துக்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேலையில் ராஜா கர்த்தாவே சபையாக ராஜா கர்த்தாவே அப்பா இதோ பிறந்த நாளை காண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா தகப்பனே. தேவக்காரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். கடந்த வருடம் இருந்தது போல ராஜா கர்த்தாவே அதிகமான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துங்கப்பா கர்த்தாவே. இந்த கிருபை இறக்கம் சமாதான ராஜா பிள்ளைகளை நிரப்பி நடத்துட்டோம் ராஜா தகப்பனே. தேவைகளை சந்திங்க எல்லா விதமான ஆசீர்வாதத்தாலும் பிள்ளைகளை நிரப்பி நடத்துங்கப்பா கர்த்தாவே. அப்பா நீர் எங்களை காண்கின்ற தேவனப்பா கர்த்தாவே. அப்பா இந்த தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா கர்த்தாவே. அப்பா இந்த புதிய வருடம் ராஜா கர்த்தாவே அப்பா ராஜா கர்த்தாவே எல்லா சுகத்தினாலும் பலத்தினாலும் நிரப்பி நடத்துங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா கர்த்தாவே. அப்பா குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா கர்த்தாவே. குடும்பங்களில் கர்த்தாவே தேவ ஆவியானவர் நிரப்பி நடத்துங்கப்பா கர்த்தாவே. உங்கள் வழிநடத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கட்டும் ராஜா தகப்பனே. அப்படியா நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. வேலை இடத்துல கர்த்தாவே தேவ கரம் இருக்கட்டும் கர்த்தாவே. அதிகார கண்களில் தயவு கிடைக்கட்டும் அப்பா கர்த்தாவே. சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம் ராஜா தகப்பனே. தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வாதத்தை நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் காத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்தில் யாராவது வெக்கேஷன் போகிறவங்க இருக்கிறீங்களா? தேசத்துக்கு கடந்து போகிறவங்க இல்லை யாராவது இந்த வாரத்தில் வந்திருக்கிறவங்க? யாரும் இல்லை. ஸோ ஓகே. இப்பொழுதும் கூட நாம் காணிக்கை பகுதிக்குள்ளாக கடந்து செல்லலாம். பிரதர் ஜேக்கப் அவங்க வந்துட்டு ஒரு பாடலை பாடுவாங்க. அப்பொழுது நாம் காணிக்கை ஏறெடுக்கலாம். காணிக்கை ஜெபமாக சிஸ்டர் எலிசபெத் அவங்க காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பாங்க.
கையில் வச்சு. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்டி தேற்றி அரவணைச்சிங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்டி தேற்றி அரவணைச்சிங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நீங்க வந்து நின்னீங்க. இந்த மனுஷ உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து பயன்படுத்துகிற அன்பின் ஆண்டவரே இயேசப்பா, அருமையான இந்த கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக
உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட ராஜா கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காக வருகிறோம் ராஜா. அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரத்தையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜாவே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஏசப்பா என்ன நிலைமையிலிருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றதை அறிந்ததை நீங்கள் மாத்திரம்தான் ஏசு ராஜாவே. கொடுக்க முடியாத இருக்கிற கரத்தை கூட நீங்கள் ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் ஏசப்பா கர்த்தாவே இன்னும் அதிகமாக உமக்காக உற்சாகத்தோடு கொடுக்க நீங்கள் உதவி பண்ணுங்க ராஜா. விசேஷமாக ஆண்டவரே அப்பா, இந்த கொடுத்த ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தணும் ஏசப்பா. வீணாக ஒரு துளி கூட போகாதபடி என் தேவனப்பா கர்த்தாவே உம்முடைய ஊழியத்திற்கென்று பயன்பட நீங்கள் உதவி பண்ணுங்க விசேஷமாய் ராஜா. விஷருக்காக தகப்பனே ராஜா கர்த்தாவே, நாங்கள் கேட்ட அநேக காரியத்தின்படி ராஜாவே அப்பா இந்த காணிக்கைகள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அநேக இருதயத்தை ஏசப்பா நீங்கள் ஏசப்பா கொடுக்கத்தக்கதாய் நீங்கள் அநேக இருதயத்தை ஏசப்பா நீங்கள் திறந்து தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதுக்கு இந்த காரியம் கர்த்தரால் மாத்திரம்தான் ஆயிற்று என்று கர்த்தாவே வருகிற நாட்கள் ஏசப்பா இந்த விஷர் மூலியத்தில் ஏசப்பா இன்னும் நாங்கள் கேட்க நீங்கள் உதவி பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 காரியங்கள், விடுபட்ட காரியங்கள். கேம்ப் மினிஸ்ட்ரிஸ் வந்து இப்போ அந்த சுச்சுவேஷன்லாம் நமக்கு கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால அது நடைபெறலை இப்போதைக்கு. அதை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். 2வது விஷயம், சண்டே ஸ்கூல் கிட்ஸ் ஸ்கூல் வந்து ஆன்லைனில் நடைபெறுகிறது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வி ரிக்வெஸ்ட் த பேரண்ட்ஸ் கொஞ்சம் கீனாக கொஞ்சம் கவனமாக வந்து இந்த வாட்ஸ்அப்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் கொஞ்சம் உங்களுக்கு அதை கவனிக்காமல் இருந்ததுனால சில பிள்ளைங்க அதில் ஜாயின் பண்ண முடியலை. இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லாரையும் ஊக்கப்படுத்தி பிள்ளைங்களை வந்து சண்டே ஸ்கூலில் ஆன்லைன் லிங்க் அனுப்புகிறாங்க டீச்சர்ஸ், அவங்க பிரயாசப்படுறாங்க. நீங்கள் மறக்காமல் அதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளும் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். கண்களை மூடும். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும் இந்த இடத்துல எங்களுக்கு தேவையான காரியங்களை எங்களோடு ஆண்டவரை பேசி எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அது காலையில் எடுத்த செய்தியை தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு காலையிலையும் செய்தி கொடுக்க முடியல, இப்போவும் எனக்கு செய்தி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நவ் இட்ஸ் 8:30 சோதரம். அதாவது குறை காண முடியாத குணசாலி, அதான் என்னுடைய தலைப்பு. அந்த தலைப்பை கொஞ்சம் நான் ரிஃபைன் பண்ணாமல் வச்சுருந்தேன். அதனால் ஸோ ரிஃபைன்டு அந்த தலைப்பு வந்து குறை காண முடியாத ஒரு குணசாலி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, சாத்தானானவன் நம்மகிட்ட வந்து எந்த குறையவும் கண்டுபிடிக்காதபடியாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே போல கர்த்தரும் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் எதுக்கு சரி செய்து கொள்வதற்காக. அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். இன்னொருத்தர் ரூத் 3:10. அம்மா வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. இன்னொருத்தர் ரூத் 3:10. ஹல்லேலூயா. அங்க வெளிப்படுத்த சொல்லுது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் வந்து எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இந்த வசனத்தை ரூத்தோட வாழ்க்கையோட போய் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ரூத்தோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யார் போவா சொல்றாரு, மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்தது. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, உங்க முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்க கடவுதாக அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த வெளிப்படுத்த 2:4 ஆரம்பிக்கிற முன்னாடி நீ ஆதியில் கொண்டு இந்த அன்பைன்னு ஆரம்பிக்கிற முன்னாடி ஆனாலும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்றாரு உள்ள வசனத்தில், அது 3வது வசனத்தில் அந்த 2:3 பார்க்கும் பொழுது உன் கிரியை நல்லதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ படுகிற பிரயாசம் நல்லதுன்னு சொல்றாரு, உன்னுடைய பொறுமை நல்லது, பொல்லாதவர்களை சகிக்காமல் இருக்கிறது நல்லது, அதாவது ஊழியர் என்று பொய் சொல்லுபவர்களை கண்டுகொள்வது, அப்போஸ்தலர் என்று பொய்ன்னு போட்டுருக்குது, ஜென்ரலாக நான் ஊழியர் என்று பொய் சொல்லுபவர்களை நீ கண்டுகொள்வது நல்லது, சகிப்புத்தன்மையோடு இருப்பது நல்லது, பொறுமையாக
இருக்கிறது நல்லது. என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுவது, அதாவது டயர்டே இல்லை, அதாவது ஓடிக்கிட்டே இருக்கிறதையும் அப்படி பிரயாசப்படுகிறது நல்லது. இவை எல்லாம் உன்னை காணப்படக்கூடிய நல்ல குணங்கள். ஹல்லேலூயா. அதான் அதுக்கு அடுத்து வர ஆனாலும் அப்படின்னு வர்றாரு, சில காரியங்கள் உன்னுடைய குறை இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளை பார்த்து அநேக நற்குணங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கிறாரு. ஆனாலும் நம்மகிட்ட இருக்கிற அவர் பிரியப்படாத சில குறைகளை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய தேவனா இருக்கிற பேர் ஆமென் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இதை யாருக்கு சுட்டி காட்டுவார்னா, வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு சுட்டி காட்டுவார், ஜெபம் அவங்களுக்கு சுட்டி காட்டுவார், ஆவியானவரை நம்முடைய ஆலோசகராக வைக்கிறவங்களுக்கு சுட்டி காட்டுவார், தேவ வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது கேட்டு அதை எனக்கு என்று சுதந்திரித்துக் கொள்வதற்கு சுட்டி காட்டுவார், வேற யாருக்கும் சுட்டி காட்ட மாட்டார். ஹல்லேலூயா. அதோடு இது சிம்பிளா சொன்னோம்னா, கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிறவர்களுக்கு அவர் சுட்டி காட்டக்கூடிய தேவனா இருக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு நல்ல சிநேகிதன் இருந்தார்னா என்ன சொல்வார்னா, உண்மையிலே நல்ல சிநேகிதன் என்ன செய்வானா, எல்லாம் நீ செய்யறதெல்லாம் சரி சரி சரின்னு சொல்ல மாட்டானா, நம்மளுடைய தவறுகள் தான் இருந்ததுன்னா நீ தவறு பண்றப்பான்னு சொல்லி காட்டுவானா. சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரர், நல்ல சிநேகிதன். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாருன்னா, சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பார் நம்ம செய்கிற தவறுகளை. ஹல்லேலூயா. அவர் இன்னும் சொல்ல போனால், நம் நல்கிரியைகள் செய்யும் பொழுது நம்ம என்கரேஜ் பண்ணுறதை விட, இன்றைக்கி வந்து எப்படின்னாக்கா the people expect encouragement. ஏன்னா ஒரு காரியம் செஞ்சால் என்னை என்கரேஜ் பண்ணணும். நான் என்னோட வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு ஆண்டவர் என்னை என்கரேஜ் பண்ணுறதை விட என்னைய சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறத நான் பல நேரங்களில் பார்த்துருக்கிறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் அப்போ யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் ஒரு நாள் கூட என்கரேஜ்மெண்ட்டே இருக்காதா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, என்னைய கொஞ்சம் நல்லா பண்ணன்னு என்கரேஜ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் பறந்துக்கிட்டே இருப்பேன். ரெக்கை இல்லாமல் பறந்தா என்ன ஆகும்னா, கீழே விழுந்துட்டான்ல, மேலேருந்து தள்ளப்பட்ட ஒரு தூதன் இல்லையா, அதை மாதிரி என்ன ஆயிரும், கீழே விழக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு ஏராளமாக உருவாகிவிடும். அதான் ஆண்டவர் சொல்றாருன்னா, இதெல்லாம் திருந்து அப்படியா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். சோத்திரம். அப்போ சொல்றாரு, எல்லாம் செய்கிற ஆனாலும் சம்திங் இஸ் மிஸ்ஸிங், சில காரியங்கள் மிஸ் ஆகுதுப்பா. சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதி அன்பு குறைவுபட்டு போனதாக எபேசு சபைக்கு அவர் எழுதுறாரு. சோத்திரம். அப்போ இந்த காலம் எப்படி இருக்குன்னா, பொல்லாத காலமாக இருக்கிறது. சோத்திரம். நாட்கள் பொல்லாதவைகள். ஹல்லேலூயா. அப்போ கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த நாட்கள் என்ன செய்யணும்னா, நம்ம மேலே போகும்போது அப்பழுக்கற்றவர்களாய், சோத்திரம். ஹல்லேலூயா, குறைகள் இல்லாதவர்களாய், கரைதரை அற்றவர்களாக நம்ம என்ன செஞ்சோம்னா போக ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கூடிய மட்டும் போராடி நம்ம வாழ்க்கையில் கரை இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும். சோத்திரம். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இன்னைக்கு பில்டிங்கில் உட்காந்துருக்குறோம். வெளியே வேலை பார்க்கும்போது எவ்வளோ பயம் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் பில்டிங்கில் உட்காந்துருக்குறோன்னு, பில்டிங்கை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுது. ஹல்லேலூயா. ரொம்ப அதாவது நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய காலத்தை கர்த்தர் இதுதான் கடைசி நாள் யுவராஜ் அப்படின்னு எனக்கு குறித்து வைத்திருப்பாரானால், அந்த நேரத்துக்கு முன்பாக அட்லீஸ்ட் நான் கரைதரை அற்றவனாக நற்பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் என்ன செஞ்சேன்னா அவர்கிட்ட போய் சேர்ந்தோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆனால் எப்படின்னா, நாளைய குறித்து நீங்கள் நினைக்காதீங்க, சிந்திக்க வேண்டாம், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, அது நாளை அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் மில்லி செகண்டை பற்றி யூ டோன்ட் வரி. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? கர்த்தர் நம்மை காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்களாலும் எதுக்கு ரெடியாக இருக்கணும்? எனக்கு ரொம்ப ஆர்வம், வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அதில் பல ஆராய்ச்சிகள் பண்ணிடணும், அதை பண்ணணும், இதை அப்படி செய்யணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சு பயங்கர நாலேஜ் கெய்னிங் ஒரு 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 ஆட்டிடியூடு என்கிட்ட இருந்துருந்துச்சு. அப்போ எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ரொம்ப ஆர்வமாக கேட்டேன். அவர் என்னை பார்த்து இப்படி, அப்போ நான் இங்கே இருக்கும்போது தான் ஊருக்கு என்னை பார்த்து இப்படி பார்த்தாரு, அப்படி சிரித்தார். பிரதர், நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம்லாம் ஏன் படிக்கணும்? பிரதர், பைபிளில் கொடுத்துருக்குல்ல, படிங்க, அதுலேயே உங்கள் தலையை விட்டு மூழ்கி கிடக்காதிய. என்ன அப்படின்னாருன்னா, அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. அப்போது நீங்கள் எதுக்கு இதில் ரொம்ப ஒரி பண்ணணும்? இஃப் யூ ஆர் கீப்பிங் யுவர் செல்ஃப் ஹோலி, டோன்ட் ஒரி அபவுட் எனி திங் வாட்ஸ் ரிட்டன் இன் த ரெவலேஷன். ஹல்லேலூயா. ஆனால் அது தேவை, நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை குறித்து அதிக கவலைப்படாமல் பரிசுத்தத்தை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கணும். சோத்திரம். எல்லாம் கொலக்கட்டை சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? அப்படி தான் தெரியுது. சோத்திரம். ஹல்லேலூயா.
சோதரம். அப்போ அதாவது நம்மகிட்ட உள்ள குறைகளை இன்னைக்கு பார்க்கணும். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டே when we accept Christ and come to the church, முத நாள் சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வந்தோம்? எவ்வளோ ஆர்வம் வந்தோம், எவ்வளோ அன்போடு வந்தோம், எவ்வளோ ஸ்நேகத்தோட, யார்கிட்ட? தேவனிடத்தில். சோதரம். ஹல்லேலூயா. தேவ காரியங்களை எவ்வளவா நம்மளை ஈடுபடுத்தி கொண்டோம், எவ்வளவு ஒரு நிர்மல மனசாட்சி இருந்தது. அதாவது நிர்மல மனசாட்சி, சுத்த மனசு எத்தனை பேர்? நம்ம எல்லாருக்குமே இருந்தது. The first day when you came to the church, you do not know anything about the church. Hallelujah. It was totally எப்படி இருந்தது? ஒயிட். அப்படி வெள்ளேன்னு இருக்கு நம்முடைய இருதயம் when we came in the first day, முதல் நாள். So when time progresses என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன ஆகணும்? நம்ம பரிசுத்தத்தில், ஹோலினஸ்ல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு தான் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா பரிசுத்தம் உள்ளவன் மீண்டும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய கிராஃப் எப்படி இருக்குது பார்த்தா, அட்லீஸ்ட் நம்ம வந்த அன்னைக்கு இப்படி இருக்குதுன்னா, இப்படி போயிட்டா கூட பரவாயில்ல. நம்ம கிராஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா பார்த்தீங்களா, இந்த ட்ரைனேஜ் எல்லாம் அடைச்சிக்கிச்சு, தண்ணி உள்ள போகல, தண்ணி ட்ரைன் ஆகலை. த ரீசன் இஸ் அங்கே போய் சாண்ட் பார்ட்டிகிள்ஸ், அந்த இதெல்லாம் மட்டு எல்லாம் போய் அடைச்சிக்கிடுச்சு. பார்த்தீங்களா, அதான் அங்கே போகலை, அங்கே இறங்கி போகலை. நமக்குள்ள ஆவியானவர் இறங்குவதற்கு பதிலாக, நம்மளை க்ளீன் பண்ணுவதற்கு பதிலாக, இதெல்லாம் ட்ரைன் ஆகி போகாம இதெல்லாம் ஸ்டாக்னண்ட் ஆகி இருக்கும்படியாக நமக்குள்ள அநேக குட்டி சாத்தாங்களை உட்காந்துக்கிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ இதெல்லாம் குறை, நம்மகிட்ட வர குறைகள். அப்படியே உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, ஆண்டவர் அப்படியே சொல்லுவார், அப்படியே கண்ணு முன்னால் எழுதுவார் நமக்கு, யுவராஜ் நீ இதிலெல்லாம் குறைபட்டு போயிருக்கிற. எஸ். ஆனால் அப்படி குறைபட்டு போயிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நான் என்ன செய்வேன்னா, ஆண்டவரே இதனால தான் ஆண்டவரே இப்படி வந்துருச்சு. என்கூட ஒரு பிரதர் இருந்தார். பிரதர், இன்னைக்கு நான் ஆராதிக்க முடியாமல் போயிடுச்சு. நான் மலையாள சர்ச்சில் இருக்கும்போது, ஏன் பிரதர் அப்படின்ன, நீங்கள் பக்கத்தில் இருந்து சரியாக ஆராதிக்கல, அதனால் நான் ஆராதிக்க முடியாமல் போயிடுச்சு. ஐயோ, நான் ஆராதிச்சேன்னா ஆராதிக்கிறேன், நீ ஆராதியா. யூ கேம் டு see the Lord, நாட் மீ. இதுக்கு தான் கண்ணை மூடிக்கோங்க அப்படிங்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த குறைகள் தேவ சிநேகத்தில், ஜபத்தில், வசனத்தின் மீதான வாஞ்சையில், எல்லாம் இன்னும் சகோதர சிநேகத்தில், கொடுக்கறதுல, மனம் திரும்புதல்ல, மன்னிக்கிறதுல, இன்னும் ஏராளமான காரியங்களை சொல்லிட்டே போகலாம். பாவத்தை பாவம்னே நினைக்க மாட்டோம். நம்மளாம் பாவத்தை சாதாரணமாக பாவம் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் அது பாவமாக தெரியாது. ஏன் அப்படின்னா அது பாவம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்காது. ஏன் பைபிளையும் படிச்சிருக்க மாட்டோம் இதெல்லாம் பாவமானு. ஏன்னா சவுலானவன் நினைச்சுன்னா பாவத்தை பாவமாக பார்க்கல, ஆனால் சாமுவேல் பாவத்தை பாவமாக பார்க்குறாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. 7 நாள் வெயிட் பண்ணு, நான் வந்த உடனே நீ எரிசி சர்வாங்க தகன பலியை கொடு. பார்க்குறாரு சவுலு, ஜனங்கள்லாம் சிதறி ஓடுறாங்க, பயந்து போய் டபான்னு கொண்டடா சர்வாங்க தகன பலி கொண்ட, காலமாட்டை பிடிச்சி அடிச்சு அங்கே கொண்டுட்டான். உடனே சாமுவேல் வர்றாரு, என்னப்பா செஞ்ச? ஹல்லேலூயா. ஆனால் சாமுவேல் அதை பாவமாக பார்க்குறாரு. சோத்திரம். ஆனால் சவுலுக்கு அது பாவமாக தெரியல. ஏன்னா நம்ம மனசு அதை தவறு செய்து 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 என்ன ஆயிரும்னா, இறுகி போய்விடும். அந்த பாவ உணர்வு நமக்கு இல்லாமல் போயிடும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஏராளமான காரியங்கள் இருக்கும். சோத்திரம். ஒரு விஷயம் என்ன செய்யணும்னா, நம்ம ஜப நேரத்தில் கண்ணை மூடிட்டு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது, when you come to the church, before you come to the church, முழங்கால் படி போட்டு, இல்லை முழங்கால் படி முள்ளாட்டி உட்கார்ந்து இருந்துட்டு, ஆண்டவரே என்னோட குறைகளை நீங்கள் அப்படியே எழுதி காட்டிடுங்க. யூ பாயிண்ட் அவுட், அதெல்லாம் நான் விடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. கலாத்தியரில் 3:3 சொல்லுது, ஆவினால் நீங்கள் ஆரம்பம் பண்ணீங்க, ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இப்பொழுது மாம்சத்திலே முடிய போகிறவர்களாக இருக்கிறீங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆவியில் ஆரம்பித்தவங்க எப்படி இருக்குன்னா, ஆவியில் அனல் கொண்டவர்களாக இருக்கணும். தேவனை அறிந்து கொண்டோம், தேவனை தெரிந்து கொண்டோம், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, தேவ பிரசன்ன நிரம்பியவர்களாக நீங்கள் நானும் காணப்பட வேண்டியதுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எதற்கு தீனி போடுகிறோமோ அதுதான் என்ன செய்யணும், அப்படி மேற்கொண்டு நிற்கும். மாம்சத்திற்கு தீனி போட்டோம் அப்படின்னாக்க மாம்சம் தான் எழும்பி நிற்கும். ஆவிக்கு தீனி போட்டோம் அப்படின்னா ஆவி எழும்பி நிற்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவருக்கு தீனி போனா என்ன செய்யணும்? தினமும் தேவனோடு கூட ஐக்கியம். ஸ்தோத்திரம். பல வகையில எப்படிலாம் ஐக்கியம் வைக்க முடியும் தேவனோடு கூட. அப்படி இருந்தோம்னாக்க மாம்சமானவனை நம்ம மேற்கொள்ள முடியும், இல்லாட்டி ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அல்ல, எனக்கு நேரம் இல்லை, அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி இருக்கிறேன். சோத்திரம்.
அப்போ இந்த நாள்ல தேவன் நம்மகிட்ட ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கிறாரு, அதுவும் ஒரு சீரான வளர்ச்சியை எதிர்பார்க்கிறது. கிராஃப் எப்படி போகணுமா, இந்த ஃபர்ஸ்ட் டே 0ல இருந்து ஆரம்பிக்கும். நமக்கு அப்படியே கிராஃப் வந்து அப் ஹில்லா இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டவுன் ஹில். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளும் பைபிள்ல இருந்து அந்த ரூத் அப்படிங்கிற வாழ்க்கையை தான் நம்ம பார்க்க போறோம். எப்படின்னாக்க ஒரு குறை காண முடியாத குணசாலி. சோத்திரம். என்ன சொல்றாரு பாருங்க, ரூத்தின் வாழ்க்கையில காணப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் எப்படி இருந்ததுன்னா, முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் எப்படி இருந்ததா, உத்தமம் உடையதாக இருந்தது. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ the characters the character was developed in her. முதல்ல இருந்ததை விட பிந்தின நற்குணம் உத்தமம்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நற்குணங்கள் ஆண்டவர்கிட்ட வர்றோம். ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி வர்றோம், அப்படி பிளைனா வர்றோம். சோத்திரம். இந்த ஃபர்ஸ்ட் டே நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அப்போ எப்படி இருக்குனாக்கா, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தாழ்மை, பரிசுத்தம், எல்லாவற்றையும் நம்ம எல்லாவற்றையும் சிறந்தவர்களாக இருக்கிறோம். அந்த நாளில் என்னைக்கு நம்ம தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ அந்த நாளில். ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்னாக்க, பரிசுத்தத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு கேரக்டர்லையும் வளர்ச்சி பெறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தாழ்மையில் வளர்ச்சி, ஒரு முந்தி வாழ்த்தி கொள்வதில் வளர்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஏராளமான காரியம் சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து வீட்டில் போய் தியானிங்க. அப்போ ஆண்டவர் இன்னும் உங்களோட பேசுவார். சோத்திரம். அப்போ அவ வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் அப்படி வளரக்கூடியதாக இருந்தது. சோத்திரம். இன்னும் சொல்ல போனால் கன்சிஸ்டன்ட் growth, அப்படி ஒரு கன்சிஸ்டண்டாக இருந்தது. இப்போ நம்ம எப்படி இருக்கணும், சில சமயம் இப்படி ஆயிடுது, எப்படி அப் அண்ட் டவுன் இல்லை, அதுவும் இருக்கக்கூடாது. அந்த மினி நடக்கலான்னு சொல்லுவாங்க இந்த அரபியில். அப்படியும் இருக்கக்கூடாது, டவுன் ஹில்லாகவும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அப்படி பேரலாவது இருந்துட்டு போயிடலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், வந்த நிலைமையில கூட இருந்துட்டு போயிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரூத்தின் வாழ்க்கையில் அந்த சீரான வளர்ச்சியை அங்கே பார்க்க முடியுது. சோதரம். நம்ம தவற்றுக்கு என்ன தவறு நம்ம செய்கிறோம், பாவம் செய்கிறோன்னா என்ன பண்ணோன்னா, சூழ்நிலைகளை சுட்டி காட்டிடுவோம். இது யார்கிட்ட வந்த சுபாவம் தெரியுமா? நம்ம ஆதி தகப்பனாகிய ஆதாமிலிருந்து வந்த சுபாவம். சோத்திரம். பழத்தை சாப்பிட்டியாப்பா ஆதாம்னு கேட்குறாரு. உடனே ஆதாம் என்ன சொல்கிறான், ஆதியாகமம் 3:12 என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த, என்னுடனே அந்த என்னுடனே அதுக்கு சொல்லிடுறேன், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த சிறியானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். ஹல்லேலூயா. அங்கேருந்தே வந்துச்சு. the reason he is pointing out the reason, because my wife had given to me, அதனால தான் சாப்பிட்டேன். ஏன் இவனுக்கு வாய் இல்லையா, இவனுக்கு கை இல்லையா வாங்கி எரிஞ்சிருதுக்கு? அதை இல்லை, அவன் சொல்கிறான், என்னுடனே இருக்கும்படி தேவரி தந்த ஸ்ரீ அவள் தான் எனக்கு சாப்பிட கொடுத்தா. இந்த என்னுடனே அப்படிங்கிறதுக்கு கதை சொல்கிறேன். மனைவிகள்லாம் சொல்கிறேன், மனைவிகளுக்காக இந்த கதை, அதை பெண்களுக்காக. அதாவது ஒரு ஒய்ஃப் சொன்னாலாம், என்னங்க எது இருந்தாலும் என்னை கொஞ்சம் அப்படி பிடிச்சி வச்சுருக்கிறீங்களே, நீங்கள் என்னை ஃப்ரீயாக விட மாட்டீங்களே அப்படின்னாங்களாம். உடனே இந்த கணவர், என்னம்மா ஃப்ரீயாக இல்லை, என்னன்னாலும் ஒரு 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 பிடிச்சி வச்சுக்கிறீங்க, நான் ஃப்ரீயாக விட்டா என்ன அப்படின்னு. இப்போ எங்கே போகணும், நீ நல்லா காற்றடிக்குது, நான் போய் பட்டம் விடலான்னு நினைக்கிறேன். உடனே சரி போமான்னாராம். இவர் போய் பட்டம் விட்டாலும் பட்டம் அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது. இவர் வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்காரு, என்னம்மா பட்டம் பறக்குது, ஃப்ரீயாக போய் ஏதோ விடணும்னு சொன்னேன், பட்டம் பறந்து என்ன பண்ணுற, பட்டம் விட்டுட்டு இருக்கிறேன். அப்போ என்ன நூலை பிடிச்சிருக்கிற இது அப்படின்னாரா. இல்லை, நூல் என் கையில் இருந்தாதாங்க பட்டம் கண்ட்ரோலாக ஓடும், இல்லாட்டி எங்கேயாவது போய் சிக்கி மாட்டிடும். உடனே டபார்னு கையில் கத்திரிக்கோல் வச்சாராம், நூலை கட் பண்ணிட்டாராம். சர்ன்னு பட்டம் ஒன்று நேரம் அப்படியே போச்சான், எங்கேயோ ஒரு மரத்தில் சிக்கிச்சான், சிக்கி பட்டம் கிழிஞ்சு போயிடுச்சு, கிழிஞ்சு அங்கே மாட்டிக்கிடுச்சு. உடனே சொன்னாராம், அப்படி ஐயோ பட்டம் என்னங்க இப்படி கட் பண்ணிட்டீங்க, பட்டம் இப்படி போய் மாட்டி கிழிஞ்சு போயிடுச்சே. உடனே அவர் சொன்னாராம், நீ வந்து அழகா நல்லா ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த பட்டத்தை நீ பிடிச்சிருந்த மாதிரி நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். ஒருவேளை நான் இந்த பிடியை விட்டுட்டேன்னா இந்த பட்டம் அங்கே போய் சிக்கி மாட்டி கிழிஞ்சு போச்சு பார்த்தியா, அதை மாதிரி உன் வாழ்க்கையிலையும் சில தேவையில்லாத காரியங்கள் நடந்துரும், அதனால தான் இதை பிடிச்சி வச்சுருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் சொல்கிறான், அது எதுக்கு சொன்னா, என்னுடனே கூட. ஹல்லேலூயா. நான் சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள எல்லாம் கிறிஸ்டல் கிளியர். என்னுடனே கூட கூட. இவன் என்ன சொல்றான், எனக்கு கொடுத்தீங்க, நான் தனியா இருப்பேம்மா. இவன் சம்பளத்தில் நான் தனி, அவ தனி இல்லையா, ஒவ்வொரு காரியத்திலும் இல்லை, எல்லாவற்றிலையும் உடன். ஹல்லேலூயா. இது மனைவிக்கு கதை சொன்ன, கணவனும் உடன், ரெண்டு பேருமே.
ஹல்லேலூயா. அப்போ குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறோம்? ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கும். சோத்திரம். அங்கே காரணமே வராது. இன்னும் சொல்ல போனால், நீ தனியாக இரு, நான் தனியாக இருக்கிறேன்னு செயல்பட ஆரம்பிச்சேன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு பாவம் வந்துடும். என்ன? முதல்ல கோபம் என்கிற பாவம் வரும், சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் பல பாவங்கள் வரும். சோத்திரம். தொடர்ந்து ஏமாற்று அப்படிங்கிற பாவம் வரும், பொய்ங்கிற பாவம் வரும். ஆனால் உடன் இருந்து விட்டோம் என்றால் எந்த ஒரு பாவமும் வராது. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது நம்மளுடைய கேரக்டர்ஸ் வந்து அப்படியே பார்த்தா அப்படியே பொன்னா துளங்கும். when the circumstances is good, நம்ம என்ன செய்வோம்? நல்ல மனுஷன் யுவராஜ். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போய் தீயில போட்டணும். அதே மாதிரி யுவராஜ் தூக்கி தானியேல் மாதிரி சிங்கக்குழியில் போட்டணும். போடும்போது தான் everyone can understand the real character of யுவராஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ see the characters எங்க வெளியே வரணும் அப்படின்னா, நல்லா சுகபோகமா இருக்கும்போது இல்லை, நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. திடீர்னு 4 மாதம் சம்பளம் கட் பண்ணிட்டான்னு சொன்னோன்னே வீட்டில் என்ன ஆகும்? கேரக்டர் சும்மா இதெல்லாம் கேட்காதெல்லாம் வெளியே போகக்கூடாது, வண்டி எடுக்க பெட்ரோல் போட முடியாது. அப்போ தான் அந்த ரியல் கேரக்டர் வெளியே வரும். இல்லை அப்பமும் நம்மகிட்ட இருந்து நற்குணங்கள் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஏன் ரூத் எடுக்கிறேன், ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னா, ரூத் முதல்ல வர்றா. எங்கே வர்றா? மோவாபிய பெண். அங்கே போய் கல்யாணம் முடிச்சா. யார்? நவோமியோட 2 பிள்ளைங்களுக்கும். யாரோட மனைவி ரூத்து? மக்லோன். ஹல்லேலூயா. அப்போ மக்லோனோட மனைவி அவா. சரி, கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிந்து கொஞ்ச நாளில் கணவன் இறந்து போயிட்டான். கணவன் இறந்து போன பிறகு கைம்பெண்ணா இருக்கிறா. ஹல்லேலூயா. இந்த கணவன் மனைவியா இருந்த நாட்கள், தன் மாமனார் இருந்த நாட்கள், தன் மாமியாரோட இருந்த நாட்கள், தன் மச்சினனோடு இருந்த நாட்கள், தன்னுடைய அந்த கோசிஸ்டரோட இருந்த நாட்கள்ல she learned about ஜெகோவா. ஹல்லேலூயா. கர்த்தரை நன்கு தெரிந்து வைத்திருந்தா அந்த சமயத்தில் என்ன நடக்குன்னா, கணவன் மரிச்சு போயிட்டான். சோத்திரம். மக்லோன் மரித்து விட்டான். மக்லோன் மரிக்கும் பொழுது அவருடைய கேரக்டர் வெளியே வருது. எப்படி வருதுன்னா, அம்மாவுக்கே நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், அம்மாவே கவனிக்க மாட்டோம். பெண்கள் மாமியாரை விசாரிக்கிறது கஷ்டம். என் பையன் சொல்லுவேன், டேய் பெண்கள் ஒருத்தர் வந்து அக்செப்ட் கூட பண்ண மாட்டாத சூழ்நிலை இருக்குண்டா. இவன் என்னை பார்ப்பான், வினோதமாக பார்ப்பான். ஐசக்கு, நான் இதெல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கேன்டா. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவன் ஃபைனல் இயர், அந்த இது ஃபைனல் இயர் என்னம்மா அது என்ன தங்கச்சி அவங்களுக்கு இன்டர்ன் பண்ணுறான். அது டக்குன்னு வர மாட்டேன்னுச்சு. அந்த இன்டர்ன் பண்ணும்போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணான். பிப்பட், என்னடா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எப்படி இது உங்களுக்கு தெரியும்? பார்த்துருக்கேன், 55 வயசு ஆச்சு, இதை பார்த்துருக்கேன் நான். என்ன, ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை பிடிக்க மாட்டேங்குது. எங்கடா பிடிக்கல? ஒரு ஸ்டாஃப் நர்ஸுக்கு இன்னொரு ஸ்டாஃப் நர்ஸை பிடிக்க மாட்டேங்குது. ஒரு டாக்டருக்கு, லேடி டாக்டர் இன்னொரு டாக்டரை பிடிக்கும். நான் குறை சொல்லலை, பிடிக்க மாட்டேங்குது. அப்போ இது அவளும் பெண்ணு தானே அப்படின்னு நம்ம நினைச்சா முடிஞ்சு போச்சு. இந்த ஆண்கள் அதோட மாமியார் காலில் போய் விழுந்துட்டு இருப்பான், தாயாரை மதிக்கவே மாட்டான். நான் அதை விழக்கூடாதுன்னு சொல்லலை. நம்ம ஆண்டோட பிள்ளையா இருக்கலாம், அனைவரையும் நம்ம நேசிக்க வேண்டும். மாமியார்ட்ட கொஞ்சம் அப்பா அம்மா மாமியாரா அம்மாவை பார்த்தோன்னே தூக்கி இங்கே தூக்கி இங்கே தூக்கி இங்கே தூக்கி கழுவாதெல்லாம் கழுவி. சரி, அது டாபிக் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவளுடைய அந்த ரூத்தோட கேரக்டர் சொல்கிறேன். மாமியார் சொல்கிறா, ஏமா இன்னி என்னால் குழந்தை பார்க்க முடியாது, உனக்கு ஒரு கணவனை பெற்று கொடுக்க முடியாது, நீ ஏன் கூட வந்தாலும் கஷ்டப்படுவ, ஏதாவது உங்கள் ஊரில் ஒரு பையலை பார்த்து கல்யாணம் முடிச்சு நிம்மதியாக இருந்துட்டு போ. இல்லை 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 இல்லை, நான் உன் கூட எங்கே போனாலும் உன் கூட தான் வருவேன். வாட் அ கிரேட் கேரக்டர். ஹல்லேலூயா. யார் என்னன்னே தெரியாது. யார்? நவோமியோட சொந்தக்காரங்க. அவன் சொல்லிட்டான், நான் என் ஊருக்கு போயிடுறேன், பெத்லெஹேம் போயிடுறேன், நான் இந்த ஊரை பற்றியே தெரியாது, நான் ஊருக்கு உன் கூட தான் வருவேன், உன் கூட தான் இருப்பேன், உன் ஜனம் தான் என் ஜனம், உன் சாமி தான் என் சாமி. இதுதான் அவளுடைய முந்தைய நற்குணம். ஹல்லேலூயா. இந்த நற்குணம் எப்போ வெளியே வருதுன்னா, when she was in utter loss, கம்ப்ளீட் லாஸ்ல இருக்கா, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நம்மனா ஓ மை காட்னு தலையில வச்சு உட்கார்ந்துருப்போம். I will come with you. ஹல்லேலூயா.
இதான் நம்பிக்கை. யார் மேலனா, இன்னும் நவோமி மேலே இல்லை, தேவன் மீது நம்பிக்கை வைத்தால் சோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம பாட்டு பாடணும், கண்ணீர் வருது நமக்கு. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். அந்த வரிகள், அந்த வார்த்தைகளை ஒன்றையும் நம்ம இருதயத்துக்குள்ள, நம்ம சரீரத்துக்குள்ள விட்டு நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா, நான் அந்த பாட்டை பாடுவதற்கு தகுதியற்றவன். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா கன்ஃபஸ் பண்றோமே இந்த பாட்டை. So what kind of cross we have taken? நம்ம என்ன சிலுவை எடுத்துட்டோம்? நம்ம சிலுவைக்கு அர்த்தம், சிலுவைன்னு என்ன தெரியுமா? பிரச்சனைன்னு அர்த்தம். ஊர்ல சொல்லுவாங்க சிலுவை இழுத்துறாடாமோ. ஹல்லேலூயா. அப்படி மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர்ட்ட இருந்து நான் நினச்சிக்கிட்டேன், கர்த்தர்ட்ட தான் கற்றுக்கணும். அடிச்சு நொறுக்கி தூக்கி விட்டுருக்கானுங்க எங்க சிலுவையில். 2 பக்கமும் திருடன் கிடக்கிறான். அவனை பார்த்து நீ என் கூட பரதேசில் இருப்பாங்கிறார். ஹல்லேலூயா. முந்தின நற்குணம், அது பிந்தின நற்குணம் சொல்கிறேன் நான். முந்தின நற்குணம் என்ன பண்ணா, மாமியார் பின்னாலே வந்தா. நான் வசனத்தெலாம் சொல்ல நேரம் இல்லை. 2வது பிந்தின நற்குணம் என்னன்னா, அவள் வாலிப பிள்ளை சொல்கிறா, அவன் மாமியார் சொன்னதை அப்படியே செய்தா. ஹல்லேலூயா. நீ போ, உன்னுடைய சுதந்திரவாளியான அந்த போவாஸ்ட்டு போய் இப்படியாக நடந்து கொள்ளணுன்னு அப்படி அவ செய்தாள். இன்னும் சொல்ல போனால் போவாஸ் கிட்டத்தட்ட ரூத்தோட மாமாவுக்கு ஈக்குவலான வயசுள்ளவன். அவன் இந்த வாலிப பிள்ளை வயசானவனை கட்டிக்கொள்றதுக்கு தயங்கலை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை, உபாகமத்தில் சொன்ன வார்த்தையை அப்படியே கை கொண்டு அவன் நவோமி சொன்னதை கேட்டு நடந்தாள். அப்படியே எழுந்து நிற்கலாம். சோத்திரம். இந்த செய்தியை முடிப்பதற்கும் எனக்கு தொடங்குவதற்கு முடிப்பதற்கு நேரம் இல்லை. சோத்திரம். அப்போ போவா சொல்கிறாரு, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்தது. அந்த முந்தின நற்குணம் மாமியாருக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தா. பிந்தின நற்குணம் மாமியார் சொல்லல, அது அவர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. ஹல்லேலூயா. அதை அடிபரலாமல் கை கொண்டதுனால அவளை கனப்படுத்தி, அது மட்டுமல்ல நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த சந்ததியிலே ஒருவளாக ரூத் ஆசீர்வதிக்கப்பட்டால். சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள வந்திருக்கோம். நம்ம முந்தின நற்குணம் எப்படி இருந்ததோ அதை காட்டிலும் பெரிதான பிந்தின நற்குணம் உடையவர்களாக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். சோத்திரம். ஒரு விசை கரங்களை உயர்த்தி, அன்பான நல்ல ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ரூத் என்கிற மனுஷி ஆண்டவரே சோத்திரம், தன்னுடைய மோசமான இக்கட்டான நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஆண்டவரே சோத்திரம், அவ எவ்வளவு சிறந்த குணத்தை வெளிப்படுத்தினா. ஆண்டவரே சோத்திரம். நான் ஒருவேளை நானா இருந்தேன்னா ரொம்ப சுகபோகமா நல்லா எல்லா சிச்சுவேஷனும் கம்ஃபர்டபுளா இருந்தா நான் நற்குணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவேளை அந்த எல்லா சிச்சுவேஷனும் நெருக்கடிகளா இருந்தா என்கிட்ட துர்க்குணங்கள் தான் வந்திருக்கும். ஆனா நெருக்கப்பட்ட சமயத்துல வந்து நற்குணங்களை வெளிப்படுத்தியவள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த முந்தின நற்குணத்தை விட பிந்தின நற்குணம் அவர் மாமியாருக்காக அவர் அர்ப்பணித்ததில்லை, தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்த ஒரு மகளாக காணப்பட்டாள். ஆண்டவரே, அதனாலதான் அவளை நீங்க உயர்த்தி வைத்து, அதனாலதான் ஆண்டவரே அந்த செட்டைக்குள்ளே, கர்த்தருடைய செட்டைக்குள்ளே அடைக்கலமாய் வந்த உனக்கு என்ன அந்த 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 வார்த்தை என்ன போஇருக்குது? நிறைவான பலன் கிடைப்பதாக. சோத்திரம். ஹல்லேலூயா. நிறைவான பலனை பெற்றுக்கொண்டா. அதை விட இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய சந்ததிகளில் அந்த பெற்றெடுத்த அந்த சந்ததிகளில் ஒருவளாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட. அன்பான ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே சோத்திரம், எங்களுடைய முந்தின நற்குணத்தை விட பிந்தின நற்குணம் உத்தமமாக இருந்து ஆண்டவரே நிறைவான பலனை உங்களுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுத்து நடத்தும். அப்படியாக ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களுடைய தேவனுடைய வருகை வரை என்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.